Hi guys, நான் தான் ராகேஷ் குமார். நான் வந்து ஆஸ்க் மீ எனிதிங்னு ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ஒரு 3 டாப் மோஸ்ட் ஆஸ்க்டு டிஎஸ்ஏ டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதோட செகண்ட் எபிசோடா வந்து ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது உங்ககிட்ட என்கிட்ட கேட்க வேண்டிய ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா, லைக் பிளேஸ்மெண்ட்ஸ், ஸ்கில், ஏஐ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு கமெண்ட் வந்துச்சு, அதாவது உங்களுடைய பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இதுதான் அந்த செகண்ட் எபிசோட். நான் வந்து பிளேஸ்மெண்ட் அந்த என்னுடைய ஃபுல் ப்ராசஸையுமே வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது என்னுடைய ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணேன், என் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து நான் எப்படி வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரெயின் ஆனேன், அண்ட் என்னோட கடைசியாக வந்து என் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் இப்படி நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதில் என்னென்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் ஆகும். அண்ட் இப்போ வர கரண்ட் டெக்னாலஜிஸ், ஏஐ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் டவுன் பண்ணி வீடியோ போடுறதுல ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு நார்மலான ஒரு காலேஜில் தான் படிக்கிறேன். டயர் 2, 3 அந்த மாதிரி நான் சொல்ல முடியல, டயர் 2.5ன்னு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காலேஜில் தான் படித்தேன். நான் வந்து ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில். ஸோ எனக்கு கோடிங், கம்ப்யூட்டர் பற்றி எந்த விதமான நாலேஜும் எனக்கு கிடையாது. நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்கணுன்றது ஏதோ ஒரு ஆர்வத்தில் எதில் எடுத்தேன்னு எனக்கு இப்போ வரையுமே எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிடச்சிது, எலக்ட்ரானிக்ஸ் சீட் கிடச்சிது. ஸோ நான் உள்ளே போயிட்டேன். எனக்கு வந்து இன்ஜினியரிங் பற்றி ஒரு ஐடியா இல்லை, ப்ரோக்ராமிங் தெரியாது, எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது. பட் எப்படியோ உள்ளே போயிட்டேன். பட் அது ஒரு டயர் 2.5 அந்த ரேஞ்சில் ஒரு டயர் 2லேருந்து 3 அந்த ரேஞ்சில் இருக்க காலேஜ் தான். அது எங்கள் ஏரியாவில் ஃபேமஸ், பட் தமிழ்நாடுல அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் செம் அப்படியே போயிடுச்சு. நான் ஒரு 7.56 ரேஞ்சில் வந்து சிஜிபி வச்சுருந்தேன். ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த ஸ்கில்ஸோ கெரியரோ பிளேஸ்மெண்ட்டோ எதுவுமே ஐடியா கிடையாது. உள்ளே போனோமா கொடுத்த அசைன்மெண்ட்ஸை முடிச்சுட்டு CA1 CA2 அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. ஸ்கில்ஸை பற்றி ஐடியா தான். பட் ஒரு விஷயம் அங்கே நடந்தது, அதாவது கிளப்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளப் நடப்பாங்க, கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அந்த மாதிரி. நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரே கிளப் வந்து ஆப் டெவலப்மெண்ட் கிளப் தான். நான் எப்படியோ உள்ளே போயிட்டு எனக்கே தெரியாமல் வந்து ரியாக்ட் நேட்டிவ்னு ஒன்று கற்றுக்கிட்டேன். பட் அது இப்போ வரையுமே அதுதான் ரியாக்ட் நேட்டிவ் தெரிஞ்சு நான் அதை கற்றுக்கல. ஆப் டெவலப்மெண்ட் அப்போ நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது வெப்சைட்லேயே போயிட்டு கம்பைலர் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அவங்க சொல்ல தான் நான் பண்ணுவேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது இன்ஸ்டாகிராமோடைய UI வந்து டிசைன் பண்ணேன். அண்ட் நல்லா இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு அதாவது ஆப் டெவலப்மெண்ட் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது. டெவலப்மெண்ட் மேலே, ப்ரோக்ராமிங் மேலே இல்லை, அதை டிசைன் ஓரியன்டாக ஒரு ஆப்பை டிசைன் பண்ணுறது, அது ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செம் போச்சு, செகண்ட் செம் போச்சு, ஒரு தேர்டு செம்மில் நினைக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 days வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் வந்து என்னை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தான். ஒரு ஐ திங்க் 500 to 600 நினைக்கிறேன் அந்த டைமில். அதில் போய் ஜாயின் பண்ணி HTML, CSS, JavaScript இதை பற்றி நான் வந்து கற்றுக்கிற மாதிரி தான் அந்த பூட் கேம்ப் டிசைன்டு. பட் நான் அங்கே போய் பார்க்குறப்ப வந்து 10 days தான் அது நடந்தது, 15 days நடக்கல. பட் அந்த 10 daysல வந்து எனக்கு டிசைன் ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குன்னு அங்கே தான் நான் போய் கண்டுபிடிச்சேன். டிசைன்றது நான் எதை சொல்கிறேன்னா UI UX, கிராஃபிக் டிசைன், எப்படி வந்து கலர் சைக்காலஜினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து தேடி கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த 10 daysல வந்து HTML கூடவே சேர்ந்து, வெப் டெவலப்மெண்ட் கூடவே சேர்ந்து டிசைன் சைக்காலஜி, டிசைன் திங்கிங் பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 10 days தான் அப்போ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கில்லை நான் கற்றுக்கிறேன் அஃபிஷியலாக. வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்கில்லை நான் கற்றுக்கிறேன், வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ நம்ம வெப் டெவலப்மெண்ட் சொன்னால் ரியாக்ட், ஜாங்கோ அந்த மாதிரி போகிறோம். அப்போ வந்து வெப் டெவலப்மெண்ட் சொன்னாலே வந்து HTML, CSS அந்த மாதிரி தான். அப்போன்னு சொல்கிறது வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இல்லை. நான் வந்து 2021 தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன், 2025 பாஸ்ட் அவுட் தான். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ஆப் டெவலப்மெண்ட்டும் தெரியும், கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைன், ஆப் டிசைன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் தேடுறப்ப, அப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ தேடுறப்ப வந்து ஃப்ரீ கோர்சஸ் ஆன்லைனில் போட்டாலே ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா கிளாஸ் சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்களுடைய 100 or 1000 ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற எனக்கு பிடிச்ச கோர்சஸ்லாம் நான் போய் கற்றுக்கிட்டேன். ஒரு தேர்ட் செம் வரைக்குமே அது போச்சு. அண்டு அது வரைக்குமே என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. நான் வெறும் அந்த ஸ்கில்லை டுட்டோரியல் பார்த்து கோர்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் லிங்க்டின் வந்து கொடுத்தாங்க எங்கள் காலேஜில், ஒரு 6 months ப்ரீமியம் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு அதில் போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது வரைக்குமே என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கூட கிடையாது. அப்படி தான் போச்சு. டிசைன், டெவலப்மெண்ட்,
சைக்காலஜி இதை பற்றிலாம் நிறைய கற்றுக்கிட்டு அப்போ ஏஐ பற்றியும் கற்றுப்பேன். ஏஐனா என்னன்ற ஒரு இதுவே தெரியாமல் இப்போ ஏஐ கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த டைமில் வந்து ஏஐ பற்றின ஹைப் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சது, அதனால நான் போய் அங்கே கற்றுக்கிட்டேன். லைக் வந்து கூகுளோட க்ளவுட் ஸ்கில் பூஸ்ட்னு நினைக்கிறேன், அந்த வெப்சைட்டில் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றின ஒரு கோர்ஸ் இருக்குது. அது போய் நான் வந்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்டை. ஃப்ரீ தான் அந்த கோர்ஸு. அங்கே போய் நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து ஒரு ஸ்கில் லேர்னிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயே இருந்தது. ஸோ அப்போ வரைக்குமே எனக்கு கெரியர் பற்றியோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றியோ ரெசியூமேனா என்னன்றதை பற்றி ஒரு ஐடியா கூட எனக்கு கிடையாது. இப்போ தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஹேக்கத்தான்ஸ்ன்ற ஒரு விஷயம் வருது. எப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹேக்கத்தானில் வந்து என் பேரை கொடுத்துட்டான். அவன் ஏதோ ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டான். பட் என் பேரை கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் தெரியும்னு கொடுத்துட்டான். அந்த டீமுக்கு என்னையும் லீடராக போட்டான். அண்ட் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஹேக்கத்தான் வந்து அட்டன் பண்ணுறேன். ஹேக்கத்தான்னா என்னன்னே தெரியாமல் போய் அட்டன் பண்ணுறேன். நிறைய லைக் எப்படி டீமை மேனேஜ் பண்ணோம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நல்லா எஃபர்ட் போட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு வெப் டெவலப்மெண்ட் தெரியும். பட் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நான் அது வரையும் அப்ளை அந்த அளவுக்கு பண்ணல. பட் எனக்கு இந்த ரியாக்ட் ஜாங்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். சரி, இந்த ஹேக்கத்தான்ல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கத்தான்ல வந்து நான் அப்ளை பண்ணுறப்பவே வந்து அந்த இது மாதிரி அனுப்பணும். லைக் வந்து ஒரு சின்ன ஓவர் வியூ மாதிரி நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா அண்ட் டெக்னாலஜியை போட்டு அனுப்பிச்சு விட்டேன். அது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் நினைக்கிறேன், ஈவின்னு நினைக்கிறேன், ஈவி சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட். நான் வந்து போட்டு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ரியாக்டு ஜாங்கோ வச்சு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு ரியாக்ட் தெரியாது, ஜாங்கோ தெரியாது. அப்போ தான் என்ன பண்ணேன்னா உட்காந்து 1 டேல ஜாங்கோ கற்றுக்கிட்டேன், 1 டேல ரியாக்ட் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச அந்த யூஐ டிசைன் அதெல்லாம் வச்சு வந்து கேன்வா, என்கிட்ட வந்து அப்போ இது கிடையாது, லேப்டாப் கிடையாது. நான் வந்து ஃபோன்லேயே வந்து கேன்வா வச்சு யூஐ டிசைன் பண்ணி எப்படி வந்து அந்த இது போனோம், லைக் வந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நோட்டில் கேன்வாலெலாம் டிசைன் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி அண்ட் அது ஏற்கனவே கற்றுக்கிட்டு ஜாங்கோ ரியாக்ட்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹேக்கத்தானில் ஏதோ பண்ணி அமிச்சிட்டோம். பட் அந்த டைமில் தான் வந்து ChatGPT வந்து லான்ச் ஆச்சு. ChatGPT வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. லைக் வந்து அது ஒரு புதுசாக இருந்தது, யாருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதாவது அதில் எப்படி கோடு வந்து எடுக்கிறதுன்னு தெரியாது. பட் நான் என்ன பண்ணேன்னா ChatGPT யூஸ் பண்ணி கோட் டெம்ப்ளேட்ஸ் எடுப்பேன், லைக் பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லுவாங்க. அதை நான் எடுத்தேன். அதாவது நான் வந்து ஒரு ஃபீச்சர் வச்சுருப்பேன், அந்த ஃபீச்சருக்கு வந்து நான் எடுத்துட்டு ஆன்லைனில் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அந்த ChatGPTல எடுத்த கோடில் வர எரர்ஸை சால்வ் பண்ணுவேன். டாக்குமெண்டேஷன் படிக்க ஆரம்பித்தேன், அஃபிஷியல் டுட்டோரியல்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு ஓரளவு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவு முடித்தேன். அதை ஃபுல்லாக தான் முடிக்கல, பட் ஓரளவு நான் முடித்து சப்மிட் பண்ணிட்டோம். அந்த இதில் பார்ட்டிசிபேஷன் தான் கிடச்சிது. பட் ஸ்டில் அதில் கிடச்ச ஒரு லேர்னிங் வந்து அதிகம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வந்து ஒரு விஷயத்தில் ப்ராக்டிக்கலாக ஒரு டெட்லைனோடு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்ம அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெட்லைன்ஸ் அண்ட் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறப்ப தான் நம்மளுடைய எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து அந்த ஒர்க் பண்ணுறப்ப தான் நம்மளுடைய அந்த ஸ்கில் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு எப்படி வந்து டெவலப் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டே தெரிய ஆரம்பிச்சது, அதில் அதிக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. இப்படி தான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஹேக்கத்தான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஹேக்கத்தான்ஸ், ப்ராஜெக்ட் எக்ஸ்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆச்சு, என்னுடைய ரெசியூமே ஒரு பக்கம் அப்கிரேட் ஆச்சு. இந்த ஸ்கில்ஸ்னால ஹேக்கத்தான்ஸ் நிறைய பண்ணதால சர்டிஃபிகேட்ஸ் நிறைய கிடச்சிது. இதனால எனக்கு பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கான ஒரு எல்லா மெட்டீரியலும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. தென் வந்து காலேஜில் வந்து 45 days சம்திங் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அது வரைக்குமே எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்னா HTML, CSS, ரியாக்ட், ஜாங்கோ அண்ட் பைத்தான், ஒரு அளவு பைத்தான் தெரியும். அண்ட் அந்த ட்ரைனிங்கில் வந்து ஜாவா வந்து சொல்லி கொடுத்தாங்க அண்ட் DSAவோட பேசிக்ஸ். அப்போ தான் வந்து எனக்கு ஜாவா வந்து என்னுடைய லாங்குவேஜை நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முக்கியமாக அந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். ஸோ நான் வந்து ஜாவாவை என்னோட அஃபிஷியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஜாவாலேயே நான் வந்து DSA ப்ராப்ளம்ஸ் வந்து லேர்ன் பண்ணேன், பேசிக்ஸ். அப்போ நான் ஃபுல்லாலாம் லேர்ன் பண்ணல, ஸோ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி வச்சுட்டேன். ஓரளவு ப்ரோக்ராமிங்கும் எனக்கு நல்லா வர ஆரம்பிச்சிது அந்த ட்ரைனிங்னால. அண்ட் அந்த ட்ரைனிங்கில் நான் ஒரு 20 ஒரு 30 DSA ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். லீட் கோடில் கிடையாது, பேப்பர் அண்ட் பெனில் நான் வந்து சால்வ் பண்ணேன். அண்ட் லோக்கலாக என்னுடைய சிஸ்டமில் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் வாங்கினேன். ஏன்னா லேப்டாப் இல்லைன்னா ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணக்கூடாது சொன்னாங்க. ஸோ நான் வந்து லேப்டாப் வாங்கினேன். இப்போ தான் வந்து ஒரு பெரிய
அடி வந்து விழுந்துச்சு. அதாவது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு அரியர் வந்துச்சு. அதனால பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அடுத்த ஒரு 6 months வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். 60% வந்து 10th 11th 12th அப்புறம் காலேஜில் இருக்கணும். அண்ட் அரியர் இருக்கக்கூடாது. சில கம்பெனிஸ் வந்து அரியர் ஏற்றுப்பாங்க, பட் ஆக்டிவாக வந்து அரியர் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ வந்து என்கிட்ட ஒரு ஆக்டிவாக ஒரு அரியர் இருந்தது. அதனால் அப்போ தான் இந்த பிளேஸ்மெண்ட் சீசன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து அரியர் வந்துச்சு. அதனால் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு என்னால் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணி ரெஸ்யூமே பில்ட் பண்ணி கடைசியில் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு ஒரு 4 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சீரீஸு, படம், ரீல்ஸு, கிரிக்கெட்டுன்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு. அப்புறம்தான் வந்து இந்த ரியாலிட்டி ஹிட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆக ஆரம்பித்தாங்க காலேஜில். அதாவது நல்ல பேக்கேஜில் வந்து பிளேஸ் ஆனாங்க. லிங்க்டின்னு நான் ஆக்டிவாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் போடுவாங்க, இவ்வளோ இந்த பேக்கேஜில் பிளேஸ் ஆகிட்டேன், இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் என்ன பண்ணேன்னா, சரி இன்னும் அடுத்த ஒரு 2 மாதத்தில் நம்ம அரியர் வந்து கிளியர் ஆயிரும். ஏன்னா அந்த அளவு தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா சிஜிபிக்கு 8 வச்சுருப்பேன். அப்போ சரி நம்ம அரியர் கிளியர் ஆயிரும், நம்மக்கிட்ட 2 months இருக்குது, அப்போ நம்ம இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு என்ன பண்ணேன்னா நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் வந்து டிஎஸ்சி வந்து இந்த லீட் கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த டூலில் வந்து நம்ம எந்தெந்த மாதம் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹீட் மேப் மாதிரி காட்டும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் 2 மாதம் மட்டும் 100 ப்ராப்ளம் ஹையஸ்ட் வந்து அப்போ தான் சால்வ் பண்ணியிருப்பேன். டேக் யூ ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அப்புறம் குணால் குஷ்வா, இந்த 2 சேனல் தான் மெயினாக பார்ப்பேன். உங்க 2 சேனலை பார்த்து ஒரு நாளைக்கு வந்து 5லேருந்து 6 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி, லைக் வந்து மார்னிங் வந்து வீடியோஸ் பார்ப்பேன், ஈவினிங் வந்து சால்வ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் கிட்ட வந்து டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அந்த டைமில் வந்து நான் போட்டேன். 8 மணி நேரம்னா இப்போ காலேஜில் என்னென்னா நான் அந்த 2 மாதம் வந்து செம் ஹாலிடேஸ். ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக டிஎஸ்ஏ அந்த இதில் போச்சு. அடுத்த ஒரு மாதம் வந்து இன்டர்ன்ஷிப், 1 month இன்டர்ன்ஷிப் நினைக்கிறேன், ஒரு எம்என்சியில் எனக்கு கிடச்சது காலேஜ் மூலயமா. அங்கே நான் வந்து ஒரு 1 month இன்டர்ன் பண்ணேன். ஸோ கரெக்டாக அதை முடிகிறப்ப தான் பிளேஸ்மெண்ட் சீசன் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நான் அஃபிஷியலாக பிளேஸ்மெண்ட் சீசனுக்குள்ளே என்டர் ஆகிறேன். ஒரு ப்ராப்பரான இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸோட, நல்ல ஒரு டிஎஸ்ஏ நாலேஜோட, ஒரு நல்ல ரெஸ்யூமேயோட நான் என்டர் ஆகிறேன். ஈவன் என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்கில் செட் இருந்தாலும், நான் அந்த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு எது தேவையோ அது எல்லாம் இருந்தாலும், இனிஷியலாக வந்து ஒரு 6லேருந்து 7 கம்பெனியில் வந்து ரிஜெக்ட் ஆகிறேன். ஏன்னா ஆப்டிடியூட், எனக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும் ஃபஸ்ட் இயரில், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அது தொடவே இல்லை. அதனாலேயே வந்து ஆப்டிடியூட்னால நிறைய கம்பெனிஸில் இனிஷியல் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகாமல் போயிடுது. சரி நம்ம இதை ஏதாச்சும் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 weeks உட்காந்து ஆப்டிடியூட் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணி, அதை லேர்ன் பண்ண அடுத்த வர கம்பெனிலே வந்து ஆப்டிடியூட் ரவுண்டு கிளியர் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் வரையும் வரேன். அடுத்தடுத்து வர ஒரு 2-3 கம்பெனிஸில் வந்து ஃபைனல் ரவுண்ட் வரையும் வரேன். அண்ட் நிறைய வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வரும். லைக் வந்து பிபிஓ, அப்புறம் எட்டெக் கம்பெனிஸில் வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி ரோல்ஸ் வரதுனால நிறைய அவாய்ட் பண்ணுவேன். சில நல்ல பிராண்ட் உள்ள கம்பெனிஸ்லேயும் நான் அந்த மாதிரி ரோல்ஸுக்கு வந்து போய் அட்டன் பண்ணுவேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைக் வந்து குரூப் டிஸ்கஷன்லாம் வந்து அங்கே மெயினாக கேட்பாங்க. ஏன்னா அது பிபிஓனால கம்யூனிகேஷன் ரவுண்டு வந்து மெயினாக வேல்யூ பண்ணுவாங்க. நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ நான் பேசுகிறப்ப கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன். அதனால் கம்யூனிகேஷன் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நம்ம போய் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் அட்டன்லாம் பண்ணுவேன். குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் வந்து பிபிஓலே வச்சுருந்தேன். பட் நான் வந்து ட்ரை பண்ண இந்த கம்பெனிஸ், ஐடியில் வந்து ட்ரை பண்ண கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கோஸ்டடாகவே இருந்தாங்க. லைக் வந்து ஃபைனல் ஹெச்ஆர் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனி சைட்லேருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஆஃப் கேம்பஸில் போயிட்டு ஒரு 2-3 கம்பெனி ட்ரை பண்ணுவோம். அங்கேயும் போனாலும் கோஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு ரிப்ளை மெயில் வராது, ரெஸ்பான்ஸ் வராது. சரி அப்படியே போயிட்டு இருந்தது. சரி நம்ம தான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்கோமே, கோர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒரு 6 months ட்ரைனிங்காக நான் வந்து அப்ளை பண்ணி போயிட்டேன். அந்த கம்பெனிக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ண போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கம்பெனி வந்து கைண்ட் ஆஃப் டிப்ளமோக்கான ஒரு கம்பெனி. அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த கம்பெனியில் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ்ன்றதை விட அவங்களுக்கு தான் சூட் ஆகும். இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஒர்க் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சு அங்கே போய் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. கரெக்டாக ஒரு 1 or 2 weeks நான் அங்கே போய் செய்கிறேன்.
அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா கோர்ன்றது எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா கோர்ன்றது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பட் வந்து நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. இப்போ ஐடினா ஏசி ரூமில் அப்படியே ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் கோர் அப்படி கிடையாது. பெரிய கோர் கம்பெனிஸ் இருக்குது, அதில் சூப்பர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். நான் சொல்கிறது சின்ன சின்ன கோர் கம்பெனிஸ்லாம் வந்து அந்தளவுக்கு அந்த இருக்காது. ஸோ நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் வந்து எப்படி பண்ணி சர்வைவ் ஆகிறேன். லீவுக்கு வீட்டுக்கு வரேன். சண்டே லீவுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னை கோஸ்ட் பண்ண 2-3 கம்பெனிஸ்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து மெயில் வருது, ஃபைனல் ரவுண்ட் இருக்குன்னு வருது. ஃபைனலாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் ரவுண்ட் இருக்குன்னு வருது. கம்யூனிகேஷன் ரவுண்டையும் முடிச்சுட்டு ஒரு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனியில் நமக்கு வந்து கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு கட் ஃபீலிங் இருந்தது. ஸோ நான் போய் மேனுஃபேக்சரிங் அந்த ட்ரைனிங் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். இங்கே காலேஜில் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு 1 மந்தில் வந்து பிளேஸ் ஆகிட்டுன்னு வருது. அண்ட் நான் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து அந்தளவுக்கு டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் கிடையாது. நான் ஒரு ஆவரேஜான ஒரு நார்மலான ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு ஆவரேஜான சேலரி பேக்கேஜில் தான் பிளேஸ் ஆனேன். ஒரு டயர் 2 காலேஜுக்கு என்ன பேக்கேஜ் கொடுக்கணுமோ அந்த பேக்கேஜில் தான் பிளேஸ் ஆனேன். நான் அந்தளவுக்கு ஒரு டாப் பேக்கேஜில் தான் பிளேஸ் ஆகலை. பட் அதுக்காக நான் வந்து கவலைப்படுறேன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறது வந்து எந்த பேக்கேஜில் வேணாலும் நீங்கள் என்டர் ஆகலாம். அண்ட் என்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க, எப்படி க்ரோ ஆகுறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் வந்து 2 LPAலையும் பிளேஸ் ஆகலாம், 4 LPAலையும் பிளேஸ் ஆகலாம், 8, 10, 12 எந்த LPAல வேணால் பிளேஸ் ஆகலாம். பட் உங்கள் கெரியர் எண்ட் ஆகிறப்ப நீங்கள் எந்த LPAல இருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் நான் நிறைய மொக்க போட்டிருப்பேன். பட் என்னுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆஸ்க் மீ எனிதிங்கோடைய 3rd எபிசோடுக்கு வந்து போடுறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நான் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப ரியலாக ராவாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பிளேஸ்மெண்ட் டைமில் நான் கற்றுக்கிட்ட யூஸ் பண்ண ரிசோர்ஸஸ்லாம் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், W3 ஸ்கூல்ஸ், டேக் யூ ஃபார்வர்ட், அவங்களுடைய கோடிங் ஷீட் ஸ்ட்ரைவர் A to Z, குணால் குஷ்வா, அப்புறம் நிறைய லாங்குவேஜஸோட டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் லைக் ஃப்ளட்டர், React.js இந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து நான் யூஸ் பண்ணேன், எரர்ஸ்லாம் சால்வ் பண்ணேன். இப்போ இருக்கிற டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் நான் இருந்த டைமில் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான் அப்போ இருந்த ஒரே ஆப்ஷன். ChatGPTலாம் அந்தளவுக்கு எவால்வ் ஆகலை, மற்ற டூல்ஸும் அந்த டைமில் வரல. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் ரிசோர்ஸஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நான் நிறைய சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நிறைய ஸ்டாண்டர்ட் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதை நான் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இல்லைனாலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதையும் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.